அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பாடத்திட்டத்தின்படி ஒரு 100 கேள்விகள் பார்க்க இருக்கோம். இலக்கணத்திலிருந்து ஒரு 75 கேள்விகள், இலக்கியத்திலிருந்து ஒரு 25 கேள்வி. சரிங்களா? இதுக்கான PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். போகலாம். ஃபஸ்ட் கொஷின், திருவள்ளுவரின் புகழ் உலகமே அறிந்துள்ளது. சரியா? இந்த இடத்துல கரெக்டாக பொருந்தக்கூடிய வாக்கியம் எது? குடத்துக்குள் இட்ட விளக்கு போல கிடையாது. உள்ளங்கை நெல்லிக்கனி. சரியா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எல்லாரும் அறிந்தது தான் இல்லையா? அதுதான் ஃபஸ்ட் ஒன், ஆப்ஷன் பி. செகண்ட் கொஷின் பாருங்கள். தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் என்று கூறியவர். தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் என்று கூறியவர் யார்? சி இலக்குவனார். சி இலக்குவனாருடைய இயற்பெயர் என்ன? இலக்குவனார் தான் இயற்பெயர். புனை பெயர் தொல்காப்பியன். சரியா? தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் என்று கூறியவர் சி இலக்குவனார். மூன்றாவது கேள்வி பாருங்க. டேஷ் ஆகிய மூன்றும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். சரியா? சுட்டெழுத்துக்கள் எழுது. ஆ இ உ இல்லையா? தேர்ட் ஒன், ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன் பாருங்கள். நாடாகும் ஒன்றோ காடாகும் ஒன்றோ அவளாகும் ஒன்றோ மிசையாகும் ஒன்றோ இவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே இல்லையா? புறநானூற்று பாடல், ஔவையாரினுடைய பாடல். யாரினுடைய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனா அந்த பாடலுடைய பொருள் என்ன? நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்களை பொறுத்தே அது நல்லதா தீயதான்றத புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே மக்கள்ன்றது மக்கள் தான் குறிப்பிடுறாங்க. இங்கே அந்த நேரம் சரியாக இருக்கும். நான்காவது ஆப்ஷன் டி. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சரியா? இதில் பொருந்தாத எதுன்னு கண்டுபிடிக்கணும். மடவார், பங்கயம், காரிகை, மின்னார். சரியா? இது பொருந்தாதது. பங்கயம் பொருந்தாது இல்லையா? மடவார்னா பெண். மனைக்கு விளக்க மடவார்னு புறநானூரில் படிச்சிருப்பீங்க. காரிகை, சரியா, கலித்தொகையில் பெண்ணு குறிக்கக்கூடியது தான் காரிகைன்றது. மின்னார், கல்வி இல்லாத மின்னால் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதிதாசன் கூட சொல்லியிருப்பார் இல்லையா? மின்னார்னாலும் பெண் தான். பங்கயம், இதுதான் இங்கே பொருந்தாதது. சரியா? பங்கயம்னா தாமரைன்னு நினைக்கிறேன், தாமரை. அஞ்சாவதுக்கு பொருந்தாதது எது? ஆப்ஷன் பி. ஆறாவது கேள்வி பாருங்கள். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. சரியா? ஊமை கோரும் பொருளை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. சரியா? என்னது? எதிர்பாராத நிகழ்வு. சிக்ஸ்த் ஒன், ஆப்ஷன் ஏ. ஏழாவது, பின்வரும் எந்த ஔவையாரின் பாடலடி புறநானூற்றில் இடம்பெறவில்லை என்று கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 4 வரியில் புறநானூறு இல்லாதது ஔவையாரின் பாடலில். சரியா? எறும்பும் தன் கையால் எஞ்சான். சரியா? புலவீர் மெத்த படித்ததாக பந்தயம் கூற வேண்டாம். எறும்பும் தன் கையால் எஞ்சான் ஔவையாருடைய வரிதான். கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி ஔவையாருடைய வரிதான். அவளாகும் ஒன்றோ மிசையாகும் ஒன்றோ புறநானூற்று வரிதான். எத்திசை செல்லினும் அத்திசை சோரே இல்லையா? 11th 12th இருக்கக்கூடிய புறநானூறு. எது இல்லைன்னு பார்த்தோன்னா எறும்பும் தன் கையால் எஞ்சான். இது தனிப்பாடல். மற்ற 3ம் புறநானூறு. சரியா? 7th ஒன், ஆப்ஷன் ஏ. 8th பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக. சரியா? இதில் எது பொருந்தாதது? சுகம், கிள்ளை, தத்தை
சரியா, இது மூணுமே கிளியை குறிக்கக்கூடியது. ஸோ வேர்ப்பு தான் இதில் பொருந்தாது. வேர்ப்புனா என்ன? மலை, குன்று. சரியா. ஸோ 8th ஒன் ஆப்ஷன் சி. சுகம்னாலும் கிளி தான், கிள்ளைனாலும் கிளி தான். சரிங்களா. அடுத்து 8th ஒன் ஆப்ஷன் சி. 9th ஒன் தவறான கூற்றை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இது எது தவறானதுன்னு பார்க்குறோம். ஏ, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரில பட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். கரெக்டு தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 திராவிட பெருமொழிகள் என அழைக்கப்படுகிறது. ஆமாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்றவை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா. வில்லியம் ஜோன்ஸ் கிடையாது, பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ்ன்னு சொல்லக்கூடியவர் தான் தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டிருப்பார். ஸோ இங்கே தவறானது எதுதான்? ஆப்ஷன் டி தான். சரியா. 10வது கேள்வி பாருங்கள். ஔ என்ற நெட்டெழுத்துக்கு இன எழுத்தாக வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ இன எழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க. ஆனா ஆ, ஈனா ஈ, ஊனா ஊ, ஓனா ஓ. சரியா. இதில் என்னென்ன இருக்குது? ஐயும் அவ்வும் தான் பேலன்ஸ் இருக்குது. சரியா. ஐக்கு இனமானது இ, அவ்வுக்கு ஊ. சரியா. ஸோ அவ்வு நெட்டு எழுத்துக்கு இனமானது ஊ தான் இல்லையா. ஸோ 10 ஆப்ஷன் பி. 11வது பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்குறாங்க. சரியா. மொழி, மொழினா என்ன? பதம்ன்ற ஒரு பொருளும் வரும், கிளவினும் சொல்லுவாங்க. ஸோ 11வது ஆப்ஷன் ஏ. மொழினா பதம்னு சொல்லலாம், கிளவினும் சொல்லலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது 12வது கேள்வி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. சரியா. ஸோ ஆலி, சின்னலினா என்ன வரும்? மழை. ஸோ அதில் தெரிஞ்சது. பெரியலினா சிங்கம், ஆழினா மோதிரம். சரியா. சின்னலி வந்தால் மழை, பெரியலி வந்தால் சிங்கம், ஆழி வந்தால் மோதிரம். சரியா. ஸோ 12th ஒன் ஆப்ஷன் பி. 13வது கேள்வி பாருங்கள். இலவு காத்த கிளிபோல் என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருளை தேர்க. சரியா. இலவு காத்த கிளினாலே என்னதான்? ஏமாற்றம் இல்லையா. ஸோ 13 ஆப்ஷன் ஏ. 14 பாருங்கள். குன்றேறி யானை போர் கன்றற்றால் ஓமை கூறும் பொருளை தேர்க. சரியா. ஸோ என்ன இது? குன்றேறி யானை போர் கன்றற்றால்னா என்ன? குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கைத்துன் உண்டாகச் செய்வான் வினை அப்படின்ற திருக்குறளிலிருந்து இது கேட்டிருக்காங்க. சரியா. அந்த திருக்குறள் என்ன பொருள் தருது? ஸோ ஒரு மலை மேலே ஏறி நின்று நீ யானை போகிற பார்த்தன்னு வச்சுக்கேன், உனக்கு எந்த அடியும் பட போகிறதில்ல. அதே போய் நீ யானை போகிற பக்கத்துலன்னு பார்த்தனா என்ன ஆகும்? யானை மிதித்து கொன்னுடும் இல்லையா. ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க? நீ உன்னுடைய கைப்பொருளை நம்பி தான் ஒரு தொழிலை செய்யணும். சரியா. நீ உன் கைப்பொருளை நம்பி நீ ஒரு தொழிலை செஞ்சனா அது குன்றின் மேல் இருக்கக்கூடிய குன்றின் மேல் நம்ம யானை போரை காண்பதற்கு இணையானது. சரியா. ஸோ பாதுகாப்பானது. சரி, நீ கடன் வாங்கி ஏதாவது தொழில் பண்ணி ஏதாவது நஷ்டம் ஆச்சுன்னா அவ்வளோதான், மிதித்து சாவடிச்சிடும். நம்ம யானை மிதித்து சாகிற மாதிரி தான் நம்மளும் போக வேண்டியது தான் இல்லையா. ஸோ அதுதான் அந்த குறள் வழியாக சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ குன்றேறி யானை போர் கன்றற்றால்ன்ற ஊமை எதுக்காக? பாதுகாப்பிற்காக. சரியா. ஸோ 14 ஆப்ஷன் பி. 15வது கேள்வி பாருங்கள்.
வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். சரியா? ஸோ வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வஞ்சகன் உண்மையான அழுகே வராது, நல்லவன் வடிக்கும் கண்ணீர் வராது, தீமையை தடக்கூடிய கண்ணீர் அதுதான் வஞ்சகன் முதலை கண்ணீர் இல்லையா? ஸோ 15 ஆப்ஷன் சி. 16வது பாருங்கள். சாவா மருந்தாகிய அமிர்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அதுக்கான திருக்குறள் என்ன? ஸோ விருந்தோம்பலில் ஒரு திருக்குறள் படிச்சிருப்பீங்க. சரியா? விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பாற்றண்டு அப்படின்ற ஒரு திருக்குறள் படிச்சிருப்பீங்க. சரியா? விருந்தினர் புறத்தே இருக்க, சரியா, விருந்தினர் வந்திருக்காங்க, அவங்க வெளியே இருக்கும்போது தான் மட்டும் சாப்பிட்றது தான் அது என்னதான் சரியாக இருக்காது, அப்படி சாப்பிடவும் கூடாது. சரியா? சாகாத மருந்தாகவே இருந்தாலும் விருந்தினருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த திருக்குறள் சொல்லுது. வீட்டில் உணவிருக்க விருந்தினரும் தானும் வெளியே சென்று உண்ணல் கிடையாது. விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தானும் உண்ணாமல் இருத்தல் கிடையாது. விருந்தினராக வந்தவருக்கு உணவளித்து விட்டு தான் மட்டும் உண்ணாமல் இருப்பது. விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே, ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது அதுதான் விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 16 ஆப்ஷன் டி. 17வது பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஊமை கண்ட கனவு போல என்ன வரும்? தவிப்பு இல்லையா? உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கண் களைவதாம் நட்பு. வரையா மரபின் மாறி போல கொடை. வரையா மரபின் மாறிபோல் கொடை. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கம் இல்லையா? அடக்கத்தை குறிக்குது. ஸோ 4, 1, 2, 3 4, 1, 2, 3 எங்கே இருக்குது? 17 ஆப்ஷன் சி. 18வது கேள்வி பாருங்கள். பர்சனல் ரெஜிஸ்டர் என்னும் ஆவண மொழி சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பர்சனல் ரெஜிஸ்டர். சரியா? ஸோ என்ன வரும்? தனிமனித பதிவேடு, இரகசிய பதிவேடு, தன் பதிவேடு, பணியாளர் பதிவேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பர்சனல் தன் பதிவேடு. சரியா? ஸோ தனி மனிதனும் ரகசியமும் வரலாம், ஆனால் எக்ஸாக்டாக தன் பதிவேடு தான் சொல்கிறோம். சரியா? ஸோ 18 ஆப்ஷன் சி. 19 பாருங்கள். அத்தி பூத்தது போல உவமை கோரும் பொருளை கண்டறிக. சரியா? என்னதான்? மிக அரிதாக. நான் அத்தி பூத்த மாதிரி வந்துக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி. 19 ஆப்ஷன் பி. 20வது பாருங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? செவியால் கேட்கும் ஒலியும் நன்று, கண்ணால் பார்க்கும் ஒலியும் நன்று. சரியா? ஸோ இது சரியாக இருக்குது. செவியால், சரியா, கேட்கக்கூடியது ஒலி, பார்க்கக்கூடியது பெரிய ஒலி வரும் இல்லையா? ஸோ மலையில் இருப்பது கல். ஸோ மாறி இருக்குது. சரியா? இந்த கல் பனையில் இருப்பது, மலையில் இருப்பது தான் சின்ன இல்லு வரும். ஸோ செகண்ட் தப்பாக இருக்குது. செவியால் கேட்கும் ஒலி இல்லையா? ஃபஸ்ட்டு இதுதான் இருக்குது, மாறி இருக்குது பார்த்தோம், அதுவும் தப்பு. மலையில் இருப்பது கல். இது சரியாக இருக்குது பாருங்க. 1, 4 சரியாக இருக்குது. ஸோ 20 ஆப்ஷன் டி. 21வது கேள்வி பாருங்கள். மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? மூதுரை. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சரியா? கரெக்டாக தான் இருக்குது. மன்னனை விட கற்றவரே சிறந்தவராவார். கரெக்டு. இந்நூலில் 31 பாடல்கள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. கற்றவரை விட
மன்னரே சிறந்தவர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா? ஸோ 21 ஆப்ஷன் டி. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாது தமைவேயாம் ஆயினால் ஆற்றுண்ணா வேண்டுவது இல். இல்லையா? இது பழமொழி 400 ஒரு பாடல். ஸோ பழமொழி 400 போயிட்டேனா? சாரி இந்த பாடல் என்ன? கற்றவரிட மன்னரே சிறந்தவர், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார். என்ன பாடல் இது? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னவனை விட கற்றோன் சிறப்புடையவன். அதனால் மன்னருக்கு தந்தேசம் எல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரியா? ஸோ அந்த பாடல் தான். ஸோ நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. ஸோ 21 ஆப்ஷன் டி. கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார். இந்த கூற்று தான் இதில் தவறாக இருக்குது. சரிங்களா? ஸோ 22வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் தோணி களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எதனை குறிக்கும்? மீன்களா? இல்லை. மான்களா? கிடையாது. வானூர்திகளா? இல்லை. பல வகையான கடற்கலன்களை குறிக்குது. சரியா? ஸோ அடுத்து 23வது கேள்வி பாருங்கள். விகாரப்புணர்ச்சி சொல்லுடன் தொடர்பற்றதை தேர்க. சரியா? விகாரப்புணர்ச்சி சொல்லுடன் தொடர்பு அல்லாத, இதில் விகாரப்புணர்ச்சி அல்லாததை கேட்குறாங்க. சரியா? ஸோ பொற்குடம், பொன் கூட்டல் குடம் தான் வரும். பொன் கூட்டல் குடம் தான் பொற்குடமாக மாறும். ஸோ என்ன ஆகுது? திரியுது. இல்லையா? ஸோ அப்போது இது விகாரப்புணர்ச்சி தான். பாட கூட்டல் வேலை, பாடம் கூட்டல் வேலைன்னு வரும். பாட வேலை. இல்லையா? இதுவும் தெரியுது. ஸோ அப்போது இதுவும் விகாரம். வாழை கூட்டல் குலை. சரியா? இக்கு தோன்றுதா? அப்போ தோன்றல். தமிழ் கூட்டல் மண், தமிழ் மண். சரியா? இது இயல்பாக புணருது. ஸோ 23 ஆப்ஷன் டி. 24வது கேள்வி பாருங்கள். ரிமைண்டர் டைரி என்ற ஆவணமொழி சொல்லின் தமிழ்ச்சொல்லை கண்டறிக. சரியா? ஸோ இங்கே டைரின்னு பார்த்தோன்னே பதிவேடு இல்லையா? ஸோ அதை வச்சே கூட நம்ம எடுத்துருக்கிறோம். ரிமைண்டர்ன்றது நினைவூட்டுதல். சரியா? ஸோ 24 ஆப்ஷன் சி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான் போட்டுட்ருப்பீங்க. 25 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. சரியா? அலை, அலை சின்ன லைனா என்ன, பெரிய லைனா என்ன? சின்ன லைனா கடல் அலை குறிக்கும், பெரிய லைனா புற்றை குறிக்கும். சரியா? பாம்பு புற்று இருக்கு இல்லையா, அதை குறிக்குது. ஸோ 25 ஆப்ஷன் டி. 26 மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? மெல்லினத்திற்கான இன எழுத்து இச்சி இஞ்சு இத்து இந்து இப்பு இம்மு. இல்லையா? ஸோ சி கண்ணில் தான் பொருந்தாதது. இல்லையா? ஸோ 26 ஆப்ஷன் சி. 27வது கேள்வி பாருங்கள். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று கூறியவர். சரியா? தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களையும் பெற்றிருக்கக்கூடியதுன்னு சொன்னது யார் தான்? மார்க்ஸ் முல்லர். 27 ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து தமிழ் வடமொழியின் மகளன்று அப்படின்னு சொன்னது யார்? கால்டுவெல். சரியா? ஸோ ஈராஸ் பாதிரியார் யார்? இவர் தான் தமிழ்லேருந்து தான் திராவிடம் வந்தது அப்படின்ற அந்த சொல்லாடலை உருவாக்கியிருப்பார். தமிழ் திரமிழா ட்ரமிழா திராவிடா அப்படின்னு வர்றது. சரியா? ஸோ அடுத்து 28வது கேள்வி. டெமி அஃபிஷியல் லெட்டர் என்ற ஆவணமொழி சொல்லின் தமிழ்ச்சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெமி அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னா என்னது? நேர்முக கடிதம். சரியா? டெமி அஃபிஷியல் லெட்டர்னால் என்ன? நேர்முக கடிதம். 29வது பாருங்கள்.
தவறான உவமை இணையை தேர்ந்தெடு. சரியா, இந்த உவமையில் இது தவறாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். சரியா, இது சரியாக தான் இருக்குது. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி வருதல். கீரியும் பாம்பும் போல இல்லையா, ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. வழலுக்கு இறைத்த நீர் போல பயனுள்ளன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பயனற்ற செயல். சரியா, விழல்ன்றது வளமற்ற நிலம், உதவாத நிலம் சொல்லக்கூடிய நிலத்தை தான் விழல்னு சொல்லுவாங்க. சரியா, நாணல் இனத்தைச் சேர்ந்த ஒரு புல்லினம். சரியா, ஸோ விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயலாகத்தான் வரும். சரியா, அப்போ 29 தவறாக இருக்குது, டி தவறாக இருக்குது. 29 ஆப்ஷன் டி. சரியா, ஸோ 30வது கேள்வி பாருங்கள். எதிர்ப்பால் சொல் கொண்ட இணைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ எதுன்னு பார்க்கலாம். பாட்டன் பாட்டி, தோழன் தோழி, அறிவாளன் அறிவாளி, உழவன் உழத்தி. சரியா, ஸோ எது தப்பாக இருக்குது? ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது. அறிவாளன் அறிவாளி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறிவாளின்னா சொல்லுமே தவிர அறிவாளன்னா மாற்ற போகிறதில்ல. சரியா, ஸோ ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குமே தவிர்த்து இது மாறுபடாது. ஸோ 30க்கு ஆப்ஷன் சி தவறாக இருக்குது, பொருந்தாத இருக்குது. சரியா, 31வது கேள்வி பாருங்கள். விலை விலை விழை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ சின்னலை வந்தால் என்ன? பொருளினுடைய மதிப்பு. பெரியலை உண்டாக்குதல், ஒரு விஷயத்தை உருவாக்குறது. விழைனா விருப்பம். சரியா, ஸோ 31 அப்போது ஆப்ஷன் டி. 32 பாருங்கள். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? சரியா, தோன்றல், கெடுதல், திரிதல் இல்லையா. ஸோ அப்போ எத்தனை? 3 வகை. 32 ஆப்ஷன் ஏ. 33வது கேள்வி பாருங்கள். வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு உரிய எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்ன? சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது தான் வேற்றுநிலை மெய்மயக்கம்னு படிச்சிருப்போம். சரியா, ஸோ அதற்கே உரிய எழுத்துக்கள் 2 இருக்குது. என்னது? எழு எரு இல்லையா. ஸோ 33 ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷனாக கேட்டாலே ஈஸி தான் இல்லையா. ஸோ அடுத்து 34வது. ரெஃப்ரெஷர் கோர்ஸ் என்ற ஆவண மொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை தேர்க. சரியா, ரெஃப்ரெஷர்னால் என்ன? புத்துணர்ச்சின்னு படிச்சிருப்போமா? புத்தாக்க பயிற்சி, புத்துணர்வு புத்தாக்கம். ஸோ புத்துணர்வு டவுட்டாக இருக்கும், நானும் டவுட் ஆனேன். ஸோ கரெக்டானது புத்தாக்க பயிற்சி தான். சரியா, ஸோ 34 ஆப்ஷன் பி. 35 பாருங்கள். தவறானதை தேர்ந்தெடு. சூர்பனகை சபித்தாள், மாதவி ஆடினாள், மத்தரை மகிழ்ந்தான்னு கொடுத்துருக்காங்க. மத்தரை என்பது பெண்பால் தான். ஸோ இல்லு தான் வரணும். ஸோ தவறானது ஆப்ஷன் சி தான். சரியா, ஸோ 36வது கேள்வி பாருங்கள். 36வது கேள்வி பாருங்கள். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனித்த குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று தமிழ் மொழியின் தொன்மையை எடுத்துரைத்தவர். சரியா, ஸோ கண்ணை மூடிட்டு கால்வெல்ல அடிக்கலாம் இல்லையா. தமிழ் வடமொழியின் மகளன்றுனாலே யார் தான்? அவர் தான் இல்லையா. தனித்து இயங்குவது மட்டுமல்லாமல் அது தழைத்து ஓங்கவும் செய்யும் என்று கூறியவரும் யார் தான்? கால்டுவெல் தான் இல்லையா. ஸோ அடுத்து 37வது கேள்வி பாருங்கள். பால்பகா பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. சரியா, பால் பகுக்க முடியாத பெயர்கள் தான் பால்பகா பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. குழந்தை ஆண்பால் பெண்பால், சிற்பினாலும் ஓகே அதுதான், நோயாளினாலும் அதுதான், அரசர்ன்றதை இங்கே ஆண்பாலை குறிக்குது இல்லையா. ஸோ பால்பகா பெயர் சொல்களில் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. இது 3மே பால்பகா பெயர் சொல். ஸோ பொருந்தாதது எதுதான்?
அரசர் இல்லையா. 37 ஆப்ஷன் டி. 38வது பாருங்கள், தவறான கூற்றை கண்டறிக. ஃபஸ்ட்டு 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400. ஆமாம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். ஆமாம். இந்நூல் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெற்றிருக்கிறது. கரெக்டு தான். ஆற்றுண்ணா வேண்டுவதில் என்பதன் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேண்டாம் இல்லையா. ஸோ தவறானது எது அப்போது? ஆப்ஷன் டி தான் இல்லையா. ஸோ அடுத்து 39வது, தவறான ஒன்றை தேர்க. சரியா, இதுவும் தவறானது எதுன்னு தான் கேட்குறாங்க. மறி துள்ளியது, நரி துரத்தியது, பறி ஓடியது, பாரி நின்றது. பாரின்றது இங்கே ஒரு அக்ரிணை பெயரை குறிக்கிறது இல்லையா. பாரி நின்றான் அப்படின்னு வரணும் இல்லையா. ஸோ அப்போ தவறானது இதுதான், ஆப்ஷன் டி தான் இல்லையா. ஸோ 40வது கேள்வி பாருங்கள், வல்லினம் மிகுந்து வருதல் டேஷ் புணர்ச்சியின் பார்ப்படும் கேட்குறாங்க. சரியா, வல்லினம் மிகுதல்ன்றது என்ன? தோன்றல் விகாரம். சரியா, வாழை கூட்டல் பழம் வாழைப்படம் இல்லையா. ஸோ அதுதான் தோன்றல். 41, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்குறாங்க. முகில். சரியா, ஸோ இது வரும் பல சொற்கள். கொன்மு கொண்டல் செல். சரியா, இது மூணும் முகில குறிக்கக்கூடிய சொற்கள் தான். சரியா, கொன்முனா காற்று ஆகாயம் இந்த பொருள்கள்லாம் வரும். கொண்டல்ன்றது மேகம் காற்று வரும். செல் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகருதல் இல்லையா, மேகங்கள். ஸோ அது செல்லும் வரும் இல்லையா. ஸோ 41 ஆப்ஷன் சி. 42வது கேள்வி பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ற ஆவணமொழி சொல்லின் தமிழ்ச்சொல்லை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மனிதவள மேம்பாடு வராது, மனிதவள மேலாண்மை தான் வரும். மேனேஜ்மெண்ட் தானே, அது மேலாண்மை தான். ஸோ 42 ஆப்ஷன் பி. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னா மனிதவள மேலாண்மை துறை. சரியா, 42 ஆப்ஷன் பி. 43, புறநானூறு என்ற சொல்லை பிரித்து எவ்வகை புணர்ச்சி என அறிதல். சரியா, புறம் கூட்டல் 400, புறநானூறாவது. அப்போது கெடுதல், இம்மு கெடுதல் இல்லையா. ஸோ 43 ஆப்ஷன் பி, கெடுதல் விகாரம். 44வது கேள்வி பாருங்கள், சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. அவர்கள் என்ன வரும்? சென்றான், சென்றாள், சென்றனர், சென்றன. சரியா, அவர்கள் சென்றனர்னு தான் வரும் இல்லையா. ஸோ தனியே வரல. ஸோ சென்றான் வராது, பெண்பாலும் இங்கே குறிக்கல, சென்றாள்னு வராது இல்லையா. அவர்கள்னு கொடுத்துட்டாங்க, அப்போது சென்றனர் தான் வரும். ஸோ 44 ஆப்ஷன் சி. 45 பாருங்கள், ஆற்றுண்ணா. ஆற்றுணா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சரியா, ஆறு கூட்டல் உணா, ஆற்றுணா. சரியா, இது 2022 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சரியா, ஸோ 45 ஆப்ஷன் ஏ, ஆறு கூட்டல் உணா, ஆற்றுணா. சரியா, ஸோ 46வது கேள்வி பாருங்கள், தவறான இணையை தேர்க. தேன் கூட்டல் குடம் தேன்குடம் இயல்பு புணர்ச்சி. பலா கூட்டல் சுளை பலாச்சுளை இச்சு தோன்றுது. ஸோ தோன்றல். பூ கூட்டல் கூடை பூக்கூடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே திரிதல்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இங்கே என்ன வரும்? தோன்றல் தான் வரும். சரியா, திரியல. பூ கூட்டல் கூடை இக்கு தோன்றுது. சரியா, ஸோ அப்போ திரிதல் கிடையாது. வெண் கூட்டல் மதி வெண்மை கூட்டல் மதி வெண்மதி, இங்கே மை கெடுது. சரியா, ஸோ 46 ஆப்ஷன் சி. இங்கே திரிதல் வரக்கூடாது, தோன்றல் வரணும். சரியா, ஸோ 47வது கேள்வி பாருங்கள், முருகு என்னும் சொல்லோடு
பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, முருகுங்கிற சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்குது. சரியா, தேன், மனம், அழகு, இளமை, கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருட்கள் இருக்குது இல்லையா. ஸோ இதில் பொருந்தாதது தானே கேட்குறாங்க. எது இங்கே பொருந்தலை? மலை தான் இங்கே பொருந்தலை. சரியா, ஸோ கடவுள், இளமை அப்படின்னு பல பொருட்கள் இருக்குது. சரியா, ஸோ அழகென்று சொல்லுக்கு முருகா அப்படின்ற ஒரு பாடலாம் இருக்குது இல்லையா. ஸோ முருகன்னா அழகன்னு ஒரு பொருளும் இருக்குது. சரியா, ஸோ 47 ஆப்ஷன் சி, மலை தான் பொருந்தாதது. 48வது கேள்வி பாருங்கள். சி இலக்குவனாரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ பொருந்தாதது எது? இலக்கிய செம்மல் அவர்தான், குறள் நெறி காவலரும் அவர்தான், மொழிப்போர் மூலவரும் அவர்தான், பெரும் தமிழ்மணி தான் பொருந்தாதது. சரியா, பெரும் தமிழ்மொழி கிடையாது. சரியா, அவருடைய புனைப்பெயர் என்ன? தொல்காப்பியம். இந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இவருடைய புனைப்பெயர் தொல்காப்பியன். சரியா, ஸோ லக்ஷ்மணன்ற தன் பெயரை இலக்குவன்னு தமிழ்படுத்திக்கிட்டார். சரியா, ஸோ 48 ஆப்ஷன் டி. 49வது கேள்வி பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் இத்தொடரில் மாசற என்ற சொல்லின் எதிர்பதம்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதை கவனிக்காமல் போட்டுட்டோன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், கற்றோன் சிறப்புடையவன், மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லையா. ஸோ இங்கே மாசறன்னா குற்றமில்லாத கற்றவன்னு பொருள். ஆனால் இங்கே எதிர்பதம் கேட்டிருக்காங்க. ஸோ குற்றமுடைய. சரியா, ஸோ இங்கே கடைசியில் இருக்கிற வார்த்தையை பார்க்காம விட்டுட்டோம்னா கொஷின் போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக படிங்க. மன்னன் மாசற கற்றோனும் என தொழில் மாசறன்னு பார்த்தோன்னே நம்மளால் அப்படியே குற்றம் இல்லாத நடிச்சுட்டு அடுத்துக்கு போயிடுவாப்புல. சரியா, ஸோ 49 ஆப்ஷன் பி. 50வது பாருங்கள். மோப்பக்குழையும் அனிச்சம் முகத்திறந்து நோக்கக்குழையும் விருந்து இல்லையா. ஸோ இக்குறள் அனிச்சம் என்பது எதனை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அனிச்சம் என்பது மலர். சரியா, 50 ஆப்ஷன் சி. 51வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழினி, கிழி, படாம், திரைச்சீலை என்று சொற்கள் எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதனை குறிக்குது? ஓவியம் வரைய பயன்படுத்தும் துணிகளை தான் குறிக்குது. சரியா, 52 ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நல்கினாள், நல்கினால்னா என்ன? கொடுத்தாள். மடமகள், இளமகள், ஆற்றவும், நிறைவாக, ஆற்றவும் கற்றார் அப்படின்னு சொல்லுவோம்ல, நிறைவாக கற்றவர். புகவானா உணவாக. 4 3 1 2 4 3 1 2 ஆப்ஷன் சி. 52 ஆப்ஷன் சி. 53வது கேள்வி பாருங்கள். எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழொன்றே என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ எளிமையாக பேசவும் எளிமையாக பாடல் இயற்றவும் அமைந்த மொழி தமிழ் தான் அப்படின்னு சொன்னது யார்? திருவருட் பிரகாச வள்ளலார் இல்லையா. ஸோ 53 ஆப்ஷன் பி. 54 பாருங்க. 54வது கேள்வி. தவறான கலைச்சொல் இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதில் தவறான கலைச்சொல் கண்டுபிடிக்கணும். டிஸ்பென்சரி மருந்தில்லம் சரிதான். பார்மசி மருத்துவமனைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா, பார்மசினா என்ன? பார்மசினா என்ன? மருந்தகம். சரியா, மருத்துவமனை கிடையாது. ஸோ தவறானது ஆப்ஷன் பி தான். மெடிக்கல் ஷாப் மருந்து கடை, கிளினிக் நலவகம். சரியா, ஸோ பார்மசி தான் இங்கே தப்பாக இருக்குது. மருந்தகம். ஸோ 55வது கேள்வி பாருங்கள்.
தவறானதை கண்டறிக. சரியா, தவறானது. குழந்தை சிரித்தது, நிலவு தென்பட்டது, யானை பிளிறியது, கண்ணகி அழுதது, அழுதாள். இல்லையா, பெண் பார்வை வரும் இல்லையா. ஸோ 55 ஆப்ஷன் டி. 56வது பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், முகனமர்ந்து செய்யால் உரையும் அகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவாள் இல். கிடையாது. அகனமர்ந்து உரையும் நல்விருந்து முகனமர்ந்து செய்யால் ஓம்புவாள் இல். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவாள் இல். சரியா, விருந்தோம்பல் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறளுங்க இது. சரியா, இந்த திருக்குறள்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் கரெக்டாக எழுத முடியும் இல்லையா. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவாள் இல். சரியா, ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிற வரிகளை புரிஞ்சிட்டு முன்னாடி வரலாம். முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவாள் இல். சரியா. ஸோ வரக்கூடிய விருந்தினரை முகமலர்ச்சியோடு அழைத்து நல்விருந்து அழைத்து உபசரிப்பவர்களுடைய வீட்டில் உபசரிக்கிறவங்க அப்படின்னு வருதா. முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவாள், அகனமர்ந்து செய்யால் உரையும். அகனமர்ந்து செய்யால் உரை. சரியா, செல்வத்தை குறிக்கக்கூடிய திருமகள் அந்த வீட்டில் தான் உறைவார், அதாவது தங்குவார்னு அர்த்தம். சரியா, ஒருத்தர் விருந்தினரை முகமலர்ச்சியோடு அணுகி அழைத்து விருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தன்மை இருக்கிறவங்களுடைய வீட்டில் தான் திருமகள், அதாவது செல்வத்தை கொடுக்கக்கூடிய திருமகளே மனமகிழ்ச்சியுடன் அந்த வீட்டில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறார். சரியா, அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவாள் இல் அப்படின்றது அந்த திருக்குறள். ஸோ 56வது ஆப்ஷன் சி. 57வது கேள்வி பாருங்கள். பொருந்தா சொல்லை தேர்க. சரியா, ஸோ இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்க்கலாம். பாந்தல், ஊரகம், கோடிகம், பனி. சரியா, ஸோ இதை புரியுதா. சரியா, ஸோ இதில் கோடிகம் தான் பொருந்தாததாக இருக்குது. கோடிகம்னா என்ன, அணிகலன் அல்லது ஆடைன்னு கூட சொல்லலாம். சரியா, கோடிகம்னா அணிகலன் அல்லது ஆடைன்னு சொல்லலாம். சரியா, பந்தல், ஊரகம், பனி, பன்னகம். ஸோ இது எல்லாமே என்ன தான் குறிக்குது, பாம்பு குறிக்குது. பாம்பு என்னும் பொருளை குறிக்கக்கூடியது தான் பாந்தல், ஊரகம், பனி, பன்னகம். இதெல்லாமா பாம்பை குறிக்குது. கோடிகம்ன்றது தான் இங்கே பொருந்தாதது. கோடிகம்னா அணிகலன் அல்லது ஆடையை குறிக்கக்கூடிய சொல். சரியா, ஸோ 57 ஆப்ஷன் சி. 58 பாருங்கள். மாடு உழுதன, பாவை பேசினாள், ஆடு மேய்கிறது, மணி அலைந்தான். சரியா, ஸோ இது மூணுமே சரியாக தான் இருக்குது. ஸோ அப்போ தவறானா மாடு உழுததுன்னு வரணும், உழுதன வரக்கூடாது. சரியா, ஸோ 58 ஆப்ஷன் ஏ. 59வது கேள்வி பாருங்கள். கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தணும். சூழ். சரியா, சின்ன இல் வந்தால் கருபம், சூழ் வந்தால் திட்டமிடு. சூழ்னா சபதம். சரியா, இந்த சூளுரையை வச்சு நீங்கள் சபதம் தான் வரும்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ பியா சியான்றது தான் கொலாப்ஸ் ஆகிருப்பீங்க. சரியா, சூழ்னா திட்டமிடுதல். சரியா, சூழ்னா தான் கர்ப்பம். சரியா, கருவுறுதல். ஸோ 59 ஆப்ஷன் சி. ஸோ 60வது கேள்வி பாருங்கள். தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் இல்லாத எழுத்துக்கள் எதுன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இன எழுத்துக்கள் இல்லாதது எது தான், ஆயுதம் தான். வல்லினம், மெல்லினம், இடையினம், இது மூணுத்துலேயுமே இன எழுத்துக்கள் வரும் இல்லையா. ஸோ 60 ஆப்ஷன் டி. 61வது கேள்வி பாருங்கள். அனாட்டமி தெரப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனாட்டமி தெரப்பினா என்ன,
தொடுமுறை மருத்துவம். சரியா, அனாட்டமி தெரப்பினா தொடுமுறை மருத்துவம். சரியா, அந்த வர்ம கலைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இது கூட தான் அடங்கும். ஸோ 61 ஆப்ஷன் ஏ, அனாட்டமி தெரப்பினா தொடுமுறை மருத்துவம். 62 ஈரொற்று மெய்மயக்கத்திற்கு பொருந்தாத சொற்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ ஈரொற்று மெய்மயக்கம்னா என்ன? ஒரு மெய்யை அடுத்து வேறு மெய்யெழுத்து வந்து உயிர்மெய் வராமல் இருப்பது தான் ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இது எது பொருந்தாமல் இருக்குது? காய்ச்சல், நாய்க்கால் இது பொருந்தது, உயர்ச்சி தேர்கால் பொருந்தது, வீழ்ச்சி காழ்ப்புணர்ச்சி பொருந்தது. ஸோ பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி, ஈரொற்று மெய்மயக்கத்திற்கு பொருந்தாத சொற்கள் ஆப்ஷன் டி, 62 ஆப்ஷன் டி. 63வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்களை அறிதல். சரியா, மலைக்குகை. சரியா, என்ன வரும்? பிளம்னாலும் மலைக்குகை தான், முழைனாலும் மலைக்குகை தான். சரியா, கலிங்கத்து பரணியில் படிச்சிருப்பீங்க. கலிங்கத்து பரணியிலிருந்து இதை எடுத்திருக்காங்க. சரியா, பிளம்னாலும் முழைனாலும் மலைக்குகை என்ற பொருளை தான் தருது. சரியா, ஸோ 63 ஆப்ஷன் பி. 64வது கேள்வி பாருங்கள். எதிர்பால் சொல் கொண்ட இணைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ எதிர்பால் கொண்ட இணைகளில் பொருந்தாதது மருத்துவன் மருத்துவச்சி, திருமால் திருமகள், கடுவன் மந்தி, அமைச்சர் அமைச்சி. சரியா, இதை பார்த்தோன்னே டி அடிச்சிருப்பீங்க. சரியா, ஸோ அமைச்சர்னா ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். சரியா, இப்போ தமிழகத்தில் இப்போது பெண் அமைச்சர் யார் இருக்கா? கீதா ஜீவன் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள அமைச்சர் கீதா ஜீவன் தான் சொல்லுவாங்க, அமைச்சி கீதா ஜீவன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே அமைச்சர் தான் சொல்லுவாங்க. சரியா, ஸோ 64 ஆப்ஷன் டி. 65வது பாருங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடு. தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான். சரியா, இங்கே 2 பேர் வந்திருக்கு, ஆனால் ஒருத்தர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வராது. ரவி கடைக்கு போய் வேட்டி சட்டை வாங்கினாள், வராது. நேற்றே அவர் ஊர் போய் சேர்ந்தார். சரியா, இது சரியாக வர மாதிரி இருக்கா? காகம் தண்ணீர் குடித்தார்னு வந்திருக்கு. ஸோ பி தான் சரி, நேற்றே அவர் ஊர் போய் சேர்ந்தார். 65 ஆப்ஷன் பி. 66வது கேள்வி பாருங்கள். காம்பவுண்டர் என்ற சொல்லிற்கு நேரான கலை சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ காம்பவுண்டர்னால் என்ன? மருந்தால் பணியாளர் இல்லையா. ஸோ 66 ஆப்ஷன் பி. 67வது பாருங்கள். பொருந்தா சொல்லை தேர்க. ஸோ இது என்ன பொருந்தாமல் இருக்குது? வங்கம், பக்ரி, பரிசில், குறிசில். சரியா, ஸோ இதில் எது பொருந்தாதது? ஸோ வங்கம், பக்ரி, பரிசில். சரியா, இது மூணுமே கப்பலை குறிக்கக்கூடியது. குறிசில்னா என்ன? எப்படி சொல்லலாம், ஒரு சிறந்தது, தலைவன் அப்படிப்பட்ட பொருளில் வரும். சரியா, மற்ற மூணுமே படகு பொருள் தான் வரும். வங்கம் பெரிய கப்பல், பக்ரி இந்த காலத்தில் இப்போ கட்டுமரம் சொல்கிறோம் இல்லையா, கட்டுமரத்தை தான் முன்னால் பக்ரின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து பரிசில்னா ஆழம் இல்லாத நீர்நிலையில் பயன்படுத்தக்கூடியது பரிசில். சரியா, ஆழம் இல்லாத நீர்நிலையில் பயன்படுத்தக்கூடியது பரிசில். பக்ரின்றது இப்போ கட்டுமரம்னு சொல்கிறோம். இது உள்நாட்டில் பயன்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். ஸோ 67 பொருந்தாததா? ஆப்ஷன் டி. 68 தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவர். சரியா, தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் தான்? சி. இலக்குவனார். சரியா,
ஸோ 68 ஆப்ஷன் ஏ. 69வது பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியா? வயல் என்ன சொல்லுவோம்? பழனம். செய்னா வயல்னு படிச்சிருப்பீங்க. அந்த பழனம்னா விளைச்சலை தரக்கூடிய நிலம் தான் பழனம்னு சொல்லுவாங்க. சரியா? பழனம்னா என்ன? விளைச்சலை தரக்கூடிய நிலம் பழனம் சொல்லுவாங்க. ஸோ 69 ஆப்ஷன் சி, ஏ. 70 தவறானதை கண்டறிக. மாணவன் வந்தான், மாணவி வந்தாள். இல்லையா? மாணவர் வந்தனர், ஆசிரியர் வந்தார். இல்லையா? ஸோ தவறாக எது தான் இருக்குது? ஆப்ஷன் பி தான் இருக்குது. 71வது கேள்வி பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியா? ஸோ கடின்னு கொடுத்துருக்காங்க. கடினா என்ன? காவல், விரைவாக. சரியா? இரு பொருளையும் வரும். காவல்னாலும் கடி தான், விரைவாகனாலும் கடிந்துரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 71 ஆப்ஷன் பி. கடினா காவல்னும் பொருள் இருக்குது, விரைவாக அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது 72வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. மதியழகன் உண்டான், கலைச்செல்வி தோன்றினாள், குரங்குகள் மயங்கியது. மயங்கின, குரங்குகள் இல்லையா? அங்கே பன்மை இருக்குது. மயங்குகின்றன. மான் ஓடியதுன்னு தான் வரணும். ஸோ இங்கே மதியழகன் உண்டான்றது தான் சரியாக இருக்குது. ஸோ 72 ஆப்ஷன் ஏ. 73வது கேள்வி பாருங்கள், ப்ரோக்னசிஸ் என்ற சொல்லிற்கு நேரான கலைச்சொல் கேட்குறாங்க. ப்ரோக்னசிஸ்னால் என்ன? நோய் முன்கணிப்பு. சரியா? ப்ரோக்னசிஸ்னால் நோய் முன்கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 73 ஆப்ஷன் பி, ப்ரோக்னசிஸ் நோய் முன்கணிப்பு. 74வது கேள்வி பாருங்கள், உடல்நிலை மெய்மயக்கத்தில் எந்த மெய்யெழுத்துக்களுக்கு பக்கத்தில் அந்த மெய்யெழுத்துக்களே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? உடல்நிலை மெய்மயக்கத்தில் எந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அந்த மெய்யெழுத்தே வரும். சரியா? கசதப. சரியா? கசதபன்ற எழுத்துக்கு பக்கத்தில் அந்த எழுத்துக்களே வரும் உடல்நிலை மெய்மயக்கத்தில். சரியா? ஸோ 74 ஆப்ஷன் பி. 75 பாருங்கள், உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரியா? உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும் எழுத்துக்கள். சரியா? ரெண்டுத்துலேயும் ஒன்றா இருக்கிற எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ 12. உடல்நிலை மெய்மயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எழு, இரு இது ரெண்டு தவிர எல்லாமே வரும். ஸோ அப்போ உடல்நிலையில் 16. வேற்றுநிலை மெய்மயக்கத்தை பொறுத்த வரைக்கும் கசதப, இது 4 எழுத்துக்கள் வராது வேற்றுநிலையை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ அப்போது வேற்றுநிலையில் அது 16, இது 4 போச்சுன்னா, ஸோ இதில் 2, வேற்றுநிலையில் 4, மொத்தம் 6 போயிடுது. சரியா? ஸோ அப்போ உடல்நிலையில் 16 எழுத்துக்கள் மெய் இடம் பெறும், வேற்றுநிலையில் 14 இடம் பெறும். ஏன்னா கசதப்போ போயிடும். ஸோ இதில் இருக்கிற 2ம் இதில் இருக்கிற 4ம் மொத்தம் 6 போச்சுன்னா 18 மெய்யில் 6 போச்சுன்னா என்ன? 12 மெய். சரியா? ஸோ 75 ஆப்ஷன் சி. ஸோ 76வது கேள்வி பாருங்கள், கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமனையாக உணவு அளித்த செய்தி கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த நூல்? பழமொழி 400. மாறியொன்று வரந்திருந்த காலத்தில்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஆரம்பிக்கும் இல்லையா? பொன் திறந்து கொண்டு புகவால் நன்கினார் அப்படின்றது அதில் இருக்க பழமொழி. சரியா? ஸோ 76 ஆப்ஷன் சி. 77வது கேள்வி பாருங்கள்,
ஹேங்கச்சர் என்ற சொல்லின் சரியான கலைச்சொல் கேட்குறாங்க. ஹேங்கச்சர்னா என்ன? மகப்பேறு மருத்துவர். சரியா? ஹேங்கச்சர்னா மகப்பேறு மருத்துவர். 77 ஆப்ஷன் ஏ. 78வது கேள்வி பாருங்கள். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னது யார்? நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியா? வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்றவர் நம்முடைய பெருஞ்சித்திரனார். சரியா? ஆப்ஷன் சி. 79வது கேள்வி. அலர்ஜி என்ற கலைச்சொல்லின் தமிழ்ச்சொல்லை காண்க. சரியா? ஸோ அலர்ஜினா என்ன? கல்யாண்ஜி ஐயாவுடைய ஒரு அழகான கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நஞ்சு எனில் நஞ்சாகவே கொடுங்கள், நீரிலோ மோரிலோ வேண்டாம், ஒன்றோடு ஒன்று கலப்பின் ஒவ்வாமை எனக்கு அப்படின்ற அவருடைய கவிதை. ஸோ என்னது அலர்ஜினா என்ன? ஒவ்வாமை. சரியா? ஸோ 79 ஆப்ஷன் பி. ஸோ 80வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட இணையை கவனி. இடம் வினா எழுத்துக்கள். ஸோ மொழி முதலில் வருபவை ஏ ஆ, மொழி இறுதியில் வருபவை ஆ ஓ, மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. சரியா? ஸோ அனைத்தும் சரிதான். சரியா? மொழி முதல்ல வரக்கூடியது ஏ யா, இறுதியில் ஆ ஓ. அப்படியா? அப்படியோ அப்படிலாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ 80க்கு ஆப்ஷன் டி. 81வது கேள்வி பாருங்கள். அறிமடமும் சான்றோருக்கு அணி என்று கூறும் நூலை தேர்க. சரியா? அறிமடமும் சான்றோருக்கு அணி, பழமொழி 400 தான். சரியா? ஸோ அறிமடம்னா என்ன? ஸோ இது சொல்கிறது உண்மையா பொய்யா எதையும் பார்க்க மாட்டான். கஷ்டம்னு வந்து ஒன்று கேட்டானா தூக்கி கொடுத்துருவான். அவன் பொய் சொல்லி வாங்கிட்டு போகிறானோ உண்மை சொல்லி வாங்கிட்டு போகிறானோ அது கூட யோசிக்க மாட்டான். சரியா? ஸோ அப்படிப்பட்டவங்க தான் அறிமடம். அதுதான் சான்றோருக்கு அணி. சரியா? ஸோ அறிமடமும் சான்றோருக்கு அணி. சரியா? இப்போ இதெல்லாம் சொன்னால் பொய்க்க தெரியாதவனுக்கு ஏன்டா அப்படிலாம் சொல்கிறீங்க போங்கடான்றவாங்க. ஸோ 81 ஆப்ஷன் ஏ, பழமொழி 400. சரியா? ஸோ 82வது கேள்வி. பேஷண்ட் ஜீரோ என்ற கலைச்சொல்லின் தமிழ்ச்சொல் தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பேஷண்ட் ஜீரோனா நோயாளி இல்லை, முதற் நோயாளி. சரியா? இது ரெண்டுத்துக்கும் தான் கன்ஃபியூஷன் ஆகும். சரியா? ஸோ என்னதான் முதற் தொற்றாளர். சரியா? பேஷண்ட் ஜீரோனா முதல் தொற்றாளர் தான் பேஷண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 82வது கேள்வி ஆப்ஷன் சி. ஸோ 83வது கேள்வி பாருங்கள். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. குழை குலை. சரியா? குழைனா இது குண்டலம், காதில் அணிவது. குலைனா கொத்து. சரியா? வாழைக்குலை வாழைக்கொத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. 83 ஆப்ஷன் பி. 84 பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியா? திங்கள் கொடுத்துருக்காங்க. திங்கள் வந்து எது எதெல்லாம் சொல்லலாம்? மாதம், கிழமை, சந்திரன், நிலவு, இது எல்லாமே என்னதான் திங்களை தானே குறிக்கும். சரி, 84வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. 85வது கேள்வி பாருங்கள். இரட்டை கிளவி போல் ஊமை கூறும் பொருள். சரியா? இரட்டை கிளவி போல் சேர்ந்தே இருத்தல்னு வரும் இல்லையா? ஸோ என்னது அப்போது ஒற்றுமை. ஸோ 85 ஆப்ஷன் டி. 86வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை காண்க. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சரியா? சொல்லில் உயிரெழுத்து சேர்ந்து வருமா? வராது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஒன் சரிதான். உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலும், நெடிலும் குறிலும் இணை எழுத்துக்கள். சரியா? ஸோ குறிலும் நெடிலும், நெடிலும் குறிலும் தான் இணை எழுத்துக்களாக வரும். அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். சரியா? அது மூணுமே சரியாக தான் இருக்குது. ஸோ 86வது கேள்வி அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. 87 பாருங்கள். செதஸ்கோப் நொடுநாடு. இன்ஜெக்ஷன்னா ஊசி போடுதல்.
ஆப்ரேஷன்னா அறுவை. ப்ரிஸ்கிரிப்ஷன்னா மருத்துவ அறிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. மருத்துவ அறிக்கையில் மருத்துவ குறிப்பு இல்லையா? ஸோ 87 தவறாக இருக்குது. ஆப்ஷன் 87 ஆப்ஷன் டி தவறாக இருக்குது. சரியா? ஆப்ஷன் டி. 88வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் தரும் பர சொற்கள். சரியா? சொல்லுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லுதல் என்ன? மொழிதல் வாசித்தல் வராது. மொழிதல் வரும், வாசித்தல் வராது. உரைத்தல் வரும், கேட்டல் வராது. செப்புதல் கூறல். ஸோ 88 என்ன? ஆப்ஷன் பி இல்லையா? ஸோ 89வது கேள்வி பாருங்கள். நட்பெழுத்துக்கள் என்பது. சரியா? நட்பெழுத்துக்கள்னால் என்னதான்? இணை எழுத்துக்கள் நட்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். மெல்லின எழுத்துக்களுக்கு பின் வல்லினமை வருவது. சரியா? ஸோ இப்போது 81 என்ன? மெல்லின எழுத்துக்களுக்கு பின் வல்லின எழுத்துக்கள் வருவது. ஆப்ஷன் ஏ. 81 89 ஆப்ஷன் ஏ. ஸோ 90வது கேள்வி பாருங்கள். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மழைமுகம் காணா பயிர் போல. சரியா? மழைமுகம் காணாத பயிர் என்ன செய்யும்? மழை பொழியாத நிலை கிடையாது. மழையின் முகம் பயிரின் வருத்தம் கிடையாது. நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. சரியா? மழைமுகம் காணாமல் ஏங்குது பயிர் போல. சரியா? ஏங்கிட்டு இருக்கும் இல்லையா மழை வரலன்னு. ஸோ அதுதான் 90 ஆப்ஷன் சி. 91வது கேள்வி. ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளாக தருவது என்னது? என்னன்னு சொல்லுவோம்? சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 91வது கேள்வி ஆப்ஷன் சி. 92வது கேள்வி பாருங்கள். கூற்று 1. அது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை. சரியா? இதை ஆ எடுத்துருங்க, யாவை எடுத்துருங்க, ஏன்னு எடுத்துருங்க. து இரு இன்னு ஏதாவது பொருள் இருக்கா? இல்லை இல்லையா? ஸோ இது புறவினான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அகவினா. ஸோ இது வரைக்கும் கரெக்டு. இங்கே புறவினான்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது, அகவினா. ஸோ கூற்று 2. அவனா வருவானோ இச்சொல்லுக்கு ஆ ஓ ஆகிய எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். வனா வருவா இதெல்லாம் பொருள் இருக்குது இல்லையா? ஸோ இது புறவினா, இங்கே அகவினான்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கூற்று 1 2 தவறு. 92 ஆப்ஷன் டி. ஸோ 93வது கேள்வி. ட்ரோபோலஜி என்ற சொல்லிற்கு நேரான கலைச்சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரோபோலஜினா என்ன? சரியா? ட்ரோபோலஜினா ஊட்டவியல்னு சொல்கிறாங்க. சரியா? ட்ரோபோலஜினா ஊட்டவியல். ஸோ 93 ஆப்ஷன் பி. 94வது கேள்வி. பொருந்தாத சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் எது பொருந்தாதது? வாழ்க்கை, சங்கு, நெஞ்சு, கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ இது எது பொருந்தாதது? சங்கு என்னது? மெல்லினம் இல்லையா? நெஞ்சு மெல்லினம், கண் மெல்லினம் இல்லையா? இழு என்னது? இடையினம் இல்லையா? ஸோ இப்போ எது பொருந்தாதது? ஆப்ஷன் ஏ. சரியா? அந்த பொருந்தாதது வந்தால் தான் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசித்தோம்னா எடுத்துருவீங்க. ஆனால் பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படியே என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆகிடுது இல்லையா? ஸோ 94 ஆப்ஷன் ஏ. 95 இதுவும் பொருந்தாது தான். அம்மரம், அங்கு, அந்நீர்வீழ்ச்சி, அக்குளம் இதெல்லாமே அக்குளம், அம்மரம், அந்நீர் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ பொருந்தாதது எது? அங்குங்கிறது தான் இங்கே பொருந்தாது. சரியா? ஸோ 95 ஆப்ஷன் பி. ஸோ கடைசி 5 கேள்வி 10லிருந்து ஒரு 5 கேள்வி இல்லையா? ஸோ இதை எல்லோரும் கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஸோ கீழே இருக்கிற கொஷின் பேப்பரில் டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள்.
ஸோ நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.